ஹலோ! இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம மனசுல தேவையில்லாம தூக்கிட்டு தெரியற அந்த கண்ணுக்கு தெரியாத சுமைகளை எப்படி இறக்கி வைக்கிறது, அத பத்தின ஒரு அருமையான எக்ஸ்பிளைனர் தான் இது. எந்த வெயிட்டிங்கும் வேணா ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உங்க எண்ணங்களை நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களா, இல்ல அந்த எண்ணங்கள் உங்களை ஆட்டி படைக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மைண்ட் கூட உங்களுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உண்மையிலேயே எப்படி இருக்கு? இத புரிஞ்சுக்க அடம் பிடிக்கும் பசுமாடு அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை பார்ப்போம். ராபர்ட் அப்படின்னு ஒரு பிலாசபி டீச்சர், அவர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரயன், ஜேக், டேனியல் கூட ஒரு மார்க்கெட் வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தன் ஒரு பசுமாட்டை கயித்துல கட்டி எடுத்துக்கிட்டு போறான். ஆனா அந்த மாடு நான் ஒரு அடி கூட நகர மாட்டான்னு ஒரே இடத்துல அடம் பிடிச்சு நிக்குது. அந்த மனுஷன் எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா முடியல. செம கடுப்புல இருக்கான். இப்போ எஜமானனா இல்ல வேலைக்காரனா அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருவோம். இந்த சீனை பார்த்த உடனே ராபர்ட் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறுத்தினாரு. அந்த மார்க்கெட்ல நடந்த சாதாரண விஷயத்தை வச்சு ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டாரு. இப்போ சொல்லுங்க, இங்க யாரு யாரோட கட்டப்பட்டிருக்கா? பசுமாடு இந்த மனுஷனோட கட்டப்பட்டிருக்கா, இல்ல இந்த மனுஷன் அந்த பசுமாட்டோட கட்டப்பட்டிருக்கானா? இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பதில் சொன்னாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களை கேக்குறேன், இந்த மாட்டுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல உண்மையிலேயே யார் எஜமானன், யார் வேலைக்காரன்? உங்க மைண்ட்ல என்ன தோணுது? ஒரு செகண்ட் யோசிங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஜேக் அப்படிங்கிற பையன் என்ன சொன்னான்னா, சார் இது ரொம்ப சிம்பிள், அந்த மனுஷன் தான் கயிற்று பிடிச்சிருக்கான், சோ அவன் தான் எஜமானன், மாடு அவனோட வேலைக்காரன் அப்படின்னு ரொம்ப லாஜிக்கா பதில் சொன்னான். ஆனா அந்த லாஜிக்ல ஒரு பெரிய ஓட்டம் இருந்துச்சு. கயிற்று பிடிச்சிருக்கிறதுனால மட்டுமே ஒருத்தன் மாஸ்டர் ஆகிட முடியாது. இங்கிதான் ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் வாழ்ந்த. ஜேக் சொன்ன பதில கேட்டதும் ராபர்ட் லைட்டா சிரிச்சுக்கிட்டே தம் பேக்ல இருந்து ஒரு கத்திரிக்கோலை வெளியெடுத்தாரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பண்ண போறாரு இவரு அப்படின்னு ஒரு சின்ன பதற்றம். எந்த தயக்கமும் இல்லாம நேரா போய் அந்த மாட்டு கயிற்ற நறுக்குன்னு வெட்டிட்டாரு. ஆமாங்க, கயிறு அருந்துடுச்சு. அந்த மனுஷனுக்கும் மாட்டுக்கும் இருந்த அந்த ஒரே ஒரு கனெக்ஷன் உடனே கட் ஆயிடுச்சு. கட் பண்ண அடுத்த செகண்ட் என்னாச்சு தெரியுமா? அந்த மாடு அப்பாடா சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாட்டுக்கு அந்த மனுஷன் கூட இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா இப்ப நடந்த அந்த சீனை பாருங்க. தன்னை மாஸ்டர்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் ஐயோ மாடு போகுதேன்னு அதுக்கு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சான். அப்படியே ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? அப்ப ராபர்ட் அந்த உண்மையை சொன்னாரு. பாத்தீங்களா, அந்த மாட்டுக்கு இவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, அதை எப்படியாவது தப்பிச்சா போதும்னு நினைச்சது. ஆனா இந்த மனுஷன் தான் மாட்டுக்கு பின்னாடி ஓடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே கட்டப்பட்டிருந்தது மாடு இல்ல, இந்த மனுஷன்தான். என்ன ஒரு அட்டகாசமான பாயிண்ட்ல. சரி, இப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கயிறுகளை பத்தி பேசுவோம். இந்த கதையை எவ்வளவு சூப்பரா நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது பாருங்க. ஒரு பக்கம் அந்த மாடும் கயிறும், இன்னொரு பக்கம் நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்களும், அது மேல நம்ம வச்சிருக்கிற அட்டாச்மெண்ட்டும். இது ரெண்டுமே ஒண்ணுதாங்க. நம்ம மனசுல இருக்கிற சுமைகளும் இப்படிதான் வேலை செய்யுது. இங்க நாம தான் அந்த மாட்டுக்காரன், நம்ம எண்ணங்கள் தான் அந்த மாடு. கோபம், பொறாமை, பயம், ஈகோ இதெல்லாம் தான் நம்ம லைஃப்ல நாம பார்த்த அந்த அடம் பிடிக்கும் பசுமாடு மாதிரி. இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் நம்ம மனசை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, இந்த எண்ணங்களை நாம தான் கண்ட்ரோல் பண்றோம்னு ஒரு பெரிய மாயையில இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அந்த எண்ணங்கள் தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது. தேவையில்லாத இந்த மன குப்பைகளை எல்லாம் நாம வருஷக்கணக்கா சுமந்துகிட்டே தெரியுறோம். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல அந்த வலியை நாமளே ரசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் ரொம்ப டேஞ்சர். அப்போ இதுல இருந்து வெளியே வந்து உண்மையான சுதந்திரத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இங்க ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. நம்மளோட தேவைகளாலேயே நாம அதுங்களுக்கு வேலைக்காரங்களா மாறிடுறோம். பொருட்கள் மேலேயோ இல்ல மனுஷங்க மேலேயோ நாம வைக்கிற ஓவர் அட்டாச்மெண்ட் தான் நம்ம ஃப்ரீடமை பறிச்சு நம்மள அடிமையா மாத்துது. எதை நம்ம அதிகமா சார்ந்து இருக்கோமோ அது நம்மள ஆள ஆரம்பிச்சிடும். இதுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் என்ன? ரொம்ப சிம்பிள். அந்த கைட்டை விட்டுறதுதான். அந்த மாடு எப்படி ஓடி போச்சோ அதே மாதிரி உங்க நெகட்டிவ் எண்ணங்களுக்கு நீங்க கொடுக்கற அந்த இன்ட்ரெஸ்ட கட் பண்ணுங்க. அதுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நிறுத்தினீங்கனாலே அதுங்க உங்களை விட்டு ஓடிடும். இந்த தேவையில்லாத மனக்குப்பைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அமைதியை செலக்ட் பண்ணும்போது லைஃப் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாவும் பியூட்டிஃபுல்லாவும் மாறும்னு யோசிச்சு பாருங்க. எந்த கவலையும் இல்லாத ஒரு அமைதியான காலியான மனசுதாங்க உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான இடம். ஃபைனலா இன்னைக்கு நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். உங்களை அறியாமலேயே உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கயிறு ஏது?
இன்னைக்கு எந்த கயிற்று நீங்க வெட்ட போறீங்க இத பத்தி நல்லா யோசிங்க. உங்க கயிறுகளை வெட்டி எறிங்க. உங்க மனசை ஃப்ரீயா சுவாசிக்க விடுங்க. இந்த எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன்.